மோடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஹரியானா மாநிலத்தினுடைய களம். ஹரியானாவில் தேர்தலை ஒரு 5 நாட்கள் தள்ளி வைக்க சொல்லி மோடி கேட்டு அந்த பக்கம் தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்தாலும் கூட ராகுல் காந்தி தன்னுடைய கணக்குகளின் மூலமாக பாஜகவுக்கு, மோடிக்கு, அங்கு ஆளக்கூடிய 10 ஆண்டு பாஜக ஆட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை அடுத்தடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்றொரு புறம் பாஜக பல முனை போட்டிகளாக பிரிக்க வேண்டும், பிரித்து இதை காலி பண்ணணும்னு பார்க்கக்கூடிய சூழல்ல ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நகர்வு பாஜகவை ஆட்சி அரியணையிலிருந்து நகர்த்தி 10 ஆண்டு கால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா அப்படிங்கிற கேள்விதான் எழுந்திருக்கிறது. ஹரியானா களத்தில் பாஜகவை வீழ்த்துவதற்கு ராகுல் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நகர்வு என்ன? குறிப்பாக ஒலிம்பிக்கினுடைய அந்த கடைசி இறுதிப் போட்டி வரை போய் தகுதி இழப்பு செய்யப்பட்ட வினேஷ் போகத் அவர்களினுடைய அரசியல் எப்படி இருக்க போகிறது, அவருடைய அரசியல் என்ட்ரி என்பது சாத்தியமா என்கிற கேள்விகளும், பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் ஹரியானா களம் சொல்வதென்ன என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. எலெக்ஷனை எப்படியாச்சும் தள்ளி வைக்க அப்படின்னு பாஜக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தேர்தல் ஆணையம், இந்த நாட்டினுடைய தன்னாட்சி அதிகாரம் இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் தேர்தலை 5 நாட்கள் தள்ளி வைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஹரியானாவுடைய களத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பிஜேபி ஆட்சியை 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இதுதான் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியை, ஒரு கான்ஃபிடென்ட்டை காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கிறது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 2014 அவங்க ஆட்சிக்கு வராங்க. யார்? 2014 பிஜேபி அங்கே மத்தியில் ஆட்சிக்கு வருது. இங்கே ஸ்டேட்டில் மனோகர்லால் கட்டார் ஆட்சிக்கு வராரு. 2019 முதல்ல அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து தான் சட்டமன்ற தேர்தல் வரும். 2019 10 சீட்டுகள் இருக்குது, எம்பி சீட்டு. 10லையுமே பாஜக வெற்றி பெறுகிறது. அது அப்பயே தெரிய வந்தது பாஜக கிளீன் ஸ்வீப் பண்ண போதுன்னு. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக தேர்தல் முடிந்ததும் பாஜகவுக்கு ஜஸ்ட்டு அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த போதுமான எண்ணிக்கை 90ல் 45 அப்படிங்கிறது கிடைக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, வெற்றி பெற்ற பிறகு நல்லா கவனிங்க, 4 மாதத்துக்கு முன்னாடி நடக்கிற பார்லிமெண்ட் தேர்தலில் 10க்கு 10 ஜெயிக்கிறது பாஜக ஜேஜேபி கூட்டணியில் நின்று ஜெயிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை வரல, கூட்டணியோடு சேர்த்து நின்று தான் அவங்களுக்கு மெஜாரிட்டி வருகிறது. ஸோ இப்படியான சூழலில் ஒரு 10 சீட்டு வரைக்கும் ஜன் ஜனநாயக் பார்ட்டி அங்கே கிங் மேக்கராக இருந்தது. போன எலெக்ஷனில் ஜன் ஜனநாயக் பார்ட்டி தான். துஷ்யந்த் சௌதாலா அவருக்கு 36 வயது தான் இருக்கிறது. அவருடைய கட்சி தான் அங்கே பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய கிங் மேக்கராக, எப்படி கர்நாடகாவில் குமாரசாமி அப்படியான ஒரு பிளேஸுக்கு போச்சு. இப்போ அந்த ஜன் ஜனநாயக் பார்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே பூபிந்தர் சிங் ஹூடா காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மகன் தீபேந்தர் சிங் ஹூடா இப்போ மத்திய எம்பியாக அவர் ஜெயிச்சு சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு போயாச்சு. ஸோ கிட்டத்தட்ட அங்கே வாரிசு அரசியல் அடுத்தடுத்து காட்டுவதற்கு பதிலாக எம்பியாக நகர்த்திட்டோங்கிற ஒரு இடத்துல காங்கிரஸ் இருக்கும்போது, இந்த இடத்தில் பிஜேபி என்ன கால்குலேட் பண்ணுதுன்னா, பல முனை போட்டியாக இதை உடச்சி போட்டோம் அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாஜக ஒரு கால்குலேஷனை வச்சுருக்கு. அதன்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜேஜேபியோட இந்த முறை எங்கள் களத்தில் இறங்கி இருக்கக்கூடியது சந்திரசேகர் ஆசாதினுடைய பார்ட்டியும் இந்த முறை உள்ளே இறங்கியிருக்கு. முன்னாள் துணை முதலமைச்சர் துஷ்யந்த் சௌதாலாவை சந்தித்திருக்கிறார். சந்திரசேகர் ஆசாதினுடைய ஆசாத் சமாஜ் பார்ட்டி கன்ஷிராம் கட்சியினுடைய தலைவர், தற்போதைய எம்பியாகவும் இருக்கும் அவர் போய் சந்தித்திருக்கிறார். இதில் பார்க்கும்போது இதில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னா, இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள், பட்டியல் சமூக மக்கள் அப்படியே பெரிய அளவுக்கு காங்கிரஸுக்கு தங்களுடைய ஆதரவை அளித்திருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல சந்திரசேகர் ஆசாதினுடைய என்ட்ரி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான வழி இருக்கிறது. அது காங்கிரஸுக்கான அந்த வெற்றி வாய்ப்பை குறைத்து டிஃபரன்ஸை, மார்ஜினை மாற்றி ப்ளே பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 2011 சென்சஸின் படி ஹரியானாவில் 20.2% பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள், ஷெட்யூல் கேஸ்ட் இருக்கிறார்கள். அங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 90ல் 17 சீட்டுகள் தலித் மக்களுக்கான ரிசர்வ்டு தொகுதிகளாக இருக்கிறது. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா
90க்கு 17 அப்படிங்கிறது அந்த அந்த குவாண்டம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய எலக்டோரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறது. இப்போ இந்த வாக்குகள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்தியன் நேஷனல் லோக்தள் துஷ்யந்த் சௌதாலா அப்படின்னுடைய அவங்களோ அல்லது அதே போல் ஜேஜேபியோ காங்கிரஸோ பிஎஸ்பியோ இவங்க எல்லாமே பல நேரங்களில் தலித்துகளுடைய முகங்களை தலித் தலைவர்களை முகமாக கொண்டு வந்து பல நேரங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் பார்க்குறோம். ஆனால் யூபி உத்தரப்பிரதேசனுடைய நாகினா சீட்டில் இப்போ சந்திரசேகர் ஆசாத் ஜெயிச்சு வந்த பிறகு பிஎஸ்பியினுடைய அந்த இடத்தை பிடிப்பதை நோக்கி அவர் வளருகிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் கூட்டணி அமைத்திருப்பது காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு காலி செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. என்னன்னா, ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்பி இதுக்கு முன்னாடி பெரிய லெவலுக்கு ஒரு இம்பேக்டை செலுத்தினதில்லை. உத்தரப்பிரதேசத்தில் அவங்க இருந்திருக்காங்களே தவிர ஒரு மாற்று தலைவராக பிஎஸ்பியிலேருந்து வரக்கூடியவர்களை கடந்த காலத்தில் ஹரியானாவில் பார்த்ததில்லை. அதனால் ரொம்ப பெருசாலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய 90 சீட்டுகளில் கிங் மேக்கராக இருந்த ஜனநாயக் பார்ட்டி 70 சீட்டுகளிலும் இவங்க 20 சீட்லேயும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 2019 அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஓட்டிங் டேக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க ரொம்ப எலாபரேட்டாக ஒர்க் பண்ணி தான் கூட்டணி அதுக்கு அடுத்த விஷயங்களை பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்படியான சூழலில் கடந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு எப்படி போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆஃப் தி 17 சீட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் எஸ்சி 2019 7 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது, 5 இடங்களில் பாஜக, 4 இடங்களில் ஜேஜேபி, ஒரு இடத்துல இண்டிபெண்டன்ட் அப்படின்னு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய தலித் வாக்குகளுடைய கன்சாலிடேஷனை எல்லாரும் பிரித்து போன தேர்தலில் வாங்கியிருந்த சூழலில் இந்த முறை அதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து பார்க்கும்போது அப்படி இப்படின்னா ஹரியானாவுடைய காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் கேவால் திங்ரா அவர் என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, இந்த அலைன்ஸ்னால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஹரியானாவில் ஒரு பெரிய லெவலுக்கான ஒரு மார்ஜினில் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, பாஜக இந்த இடத்தில் ஏன் தேர்தலை புஷ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 2 முனை போட்டியை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை தனியாக இறக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் தனியாக இருக்கும்பொழுது இங்கே 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று, இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இல்லை, எதிரில் நிற்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உங்களால் கட்டமைக்க முடியும். இது ஒன்று. இரண்டாவது, எப்படி பார்த்தாலும் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரியான ஸ்பாய்லர்ஸ் போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்சார்னா அது நமக்கு லாபம் தானே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. ஸோ மோடியினுடைய அடிப்படையான விஷயம் என்னவாக இருக்கிறது, ஏன்னா இப்போ தேர்தல் அறிவிப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்பாகவே கெஜ்ரிவாலினுடைய மனைவி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சுனிதா கெஜ்ரிவால் வந்து நேராக போய் ஹரியானாவில் பிரச்சாரத்தையே தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆம் ஆத்மி இங்கே கிரவுண்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கட்டமைப்பு என்ன, ஓட் பர்சன்டேஜ் என்னங்கிறதெல்லாம் தனி டிபேட்டாக இருந்தாலும் இப்போ இந்த இடத்தில் தான் ராகுல் காந்தி ஆம் ஆத்மி எப்படியாவது உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தில் இறங்கி டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கிறது. எந்த அளவுக்கு இவங்களால் இதை ஃபீஸபிளாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வியும் இருக்குது. ராகுல் காந்தி தரப்பிலிருந்து ஆம் ஆத்மிக்கு அவங்களுடைய டிஸ்கஷன்ஸ்குள்ளே அதுக்கான இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. டெல்லியில் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை, பஞ்சாபில் தனித்தனியாக தான் நிற்கணும். ஸோ ஹரியானா தான் அவங்க ஃபீஸிபிளாக பார்த்து நின்ற ஒரு இடமாக இருந்தது. அங்கே ஆளுக்கு 5 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னாலும் ஆம் ஆத்மிக்கு பெரிய அளவுக்கு பஞ்சாபில் காங்கிரஸோட அடி விழுந்திருக்கிறது. இங்கே அவங்களுக்கு சீட்டே ஒரு சீட்டோ என்னமோ தான் கொடுத்தாங்க. இப்போ 9 சீட்டில் நின்றுட்டு அதில் 9 காங்கிரஸும் 1 ஆம் ஆத்மியும் கொடுக்கும்போது இந்த முறை நீங்கள் அதுக்கு பேரலாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா இப்போ 9 தொகுதிகள் வரைக்கும் அவங்க கேட்டால் காங்கிரஸால் அகாமடேட் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இன்னும் அந்த பழைய மனப்பான்மையிலே நாங்கள் தனியாகவே இன்னும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஒருவேளை அது உண்மையாக கூட ஃபேக்சுவலாக கூட இருக்கலாம். ஆனால் 10 ஆண்டு ஆட்சிக்கு எதிர்த்து பேசக்கூடிய எந்த வாக்குகள் சிதறினாலும் அது ஆளக்கூடிய பாஜகவுக்கு சாதகமாக போகும் என்றால் காங்கிரஸ் அதை சிதறவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் அரசியல் நோக்கர்களுடைய ஒப்பீனியனாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் வினேஷ் போகத் அவர்கள் சீனுக்குள்ளே வராங்க. வினேஷ் போகத் இதுக்கு சீனுக்குள்ளே வராங்கங்கிற சென்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது, அவர்களுடைய நடவடிக்கை ஒரு ஆக்டிவிசம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஹரியானாவில் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே பேசுபொருளாக மாறி இருக்கிறது. வினேஷ் போகத் நம்ம பார்த்தோம் மல்யுத்த
பளுதூக்கத்தில் அவங்க ஒலிம்பிக்கினுடைய அந்த இறுதிப் போட்டி வரை போய் இறுதிப் போட்டியில் அவங்க 100 கிராம் கூடுதல் எடை இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை தகுதி நீக்கம் பண்ணுறாங்க. சில்வர் மெடல் யாருக்கும் கொடுக்கப்படலை. அதுவே மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாது. ஏன்னா பிரிஜ்பூஷன் சரண் சிங்குக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்கள் என்பதும் பொதுவெளியில் அதற்கு எதிராக எடுத்த போராட்டங்கள் என்பதும் மிக மிக தீவிரமானதாகவும் காத்திரமாகவும் இருந்தது. அப்போ பிஜேபியே திட்டமிட்டு அவங்க ப்ராக்டிஸ் இல்லாத ஒரு இடத்துல அவங்களால அந்த இதில் போட்டியிட வச்சு இதெல்லாம் ஒரு தனி டிபேட்டாக இருக்கிறது. வினேஷ் போகத் இன்றைக்கும் கூட பாஜகவுக்கு எதிராக மிக தீவிரமாக களமாடுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதாவது அவங்க குறிப்பிடக்கூடியது பாஜக என்கிற கட்சி அதனுடைய சித்தாந்தம் இந்துத்துவா இதுக்குள்ளேயே போல பெண்களுக்கான பாதுகாப்பு நாரி சக்தின்னு சொல்கிறீங்க, பெண்களை நீங்கள் எந்த வகையில் பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் வினேஷ் போகத் தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். இப்போ இதற்கான பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு பாஜகவுக்கு இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக பாஜக அதிலெல்லாம் எங்கேஜ் பண்ணாது, வாய்ப்பு பேச மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது முன்னாள் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைநலத்துறை அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானி அவர்களில் தொடங்கி இங்கே லோக்கலில் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை பற்றி நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா அவங்க வாயவே திறக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ வினேஷ் போகத் இந்த சூழலில் ஹரியானாவினுடைய ஷம்பு எல்லைக்கு போய் அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளோடு உடன் உட்கார்ந்து அவங்களோட சேர்ந்து நான் இங்கே அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெறதுக்காக நான் கூட இருக்கேன், உறுதுணையாக நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறார்கள். அவங்க ஒலிம்பிக்லேருந்து வந்து மாநிலத்துக்கு உள்ளே போன பொழுதே அவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ஒருவர் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றுவிட்டு வந்திருந்தால் அவர் எப்படி வரவேற்கப்பட்டிருப்பாரோ அதுக்கு இம்மி அளவு கூட பிரச்சனை, அதில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர் வரவேற்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவருடைய இந்த பிரச்சாரம் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 நாட்களாக போராடக்கூடிய விவசாயிகள் அவங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இன்றைக்கு மிக கடுமையாக மத்திய அரசையும் மாநில அரசையும் பார்த்து பல கேள்விகளை அடுக்கியிருக்கிறது. விவசாயிகள் போராடுகிறார்கள், 200 நாளாக போராடுறாங்க, அவங்கள இந்த நாட்டுக்குள்ளே நகர விடாமல் நீங்கள் தடுத்து பார்டர்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எந்த வகையில் ஏற்கத்தக்கது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு நேற்றைக்கு இதை கேள்வியாகவும் கூட வைத்திருக்கிறார்கள். அப்போ டபுள் என்ஜின் சர்க்கார் விவசாயிகளுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த கொந்தளிப்பு, அந்த பதற்றம் மிக நிச்சயமாக இன்றைக்கு ஆன்டி இன்கம்பன்சியோடு சேர்த்து கூடுதலாக செக்டாராக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அங்கே போராடிய வீராங்கனைகள், அது மல்யுத்த வீராங்கனைகள் ஆகட்டும், ஹரியானாவினுடைய பேஸே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரிய அளவுக்கு மல்யுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். அங்கே ஆண்களும் சரி பெண்களும் சரி விளையாட்டு வீராங்கனைகளாக வீரர்களாக வருவது அப்படிங்கிறது பலருக்குமான பயிற்சிகள் அங்கே கொடுக்கப்படும். அது ஒரு ப்ரைடாகவே அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படியான ஹரியானாவில் இருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருந்து வந்து உருவாகி நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் வந்த பெண்களுக்கே பாஜகவில் இருக்கக்கூடிய மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்த முன்னாள் எம்பி பிரிஜ்பூஷன் சிங் செய்தது என்பது ஒட்டுமொத்தமாக விமன் செக்டாருக்கு பாஜகவின் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது. ஒன்று. அடுத்த செக்டார்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்னிவீர் திட்டம் என்பது ஹரியானாவிலும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் யூபி எடுத்துக்கலாம், மாப்பி எடுத்துக்கலாம், இது எல்லாத்தையும் தாண்டி ஹரியானா ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹரியானா பஞ்சாப் இந்த லைனை நீங்கள் எடுக்கும்போது குடும்பத்தில் ஒருத்தவங்க ஏதோ ஒரு வகையில் ஃபஸ்ட்டு ஃபேமிலிலையோ இல்லை க்ளோஸ் ஃபேமிலிலையோ மிக நிச்சயமாக இராணுவத்துக்கு போனவங்களாக இருப்பாங்க. அப்போ அப்படியான ஒரு இடம் இருக்கும்போது அந்த இடமே வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமாக மாறும். அக்னிபாத் திட்டம் அக்னிவீர் திட்டம் பெரிய அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக ஒரு பள்ளி படிப்பு முழுமையாக முடிச்சுட்டு கல்லூரிக்கு போக இயலாமல் இராணுவத்துக்கு போக வேண்டும்னு உருவாகி இருக்கக்கூடிய அவங்க மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜாப் ரயாட்ஸ் இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு அவர்களை உலுக்கி கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு செக்ஷன். அப்போ ஏற்கனவே பெண்கள் முடிஞ்சது, அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்கள், இது போக விவசாயிகள் 200 நாட்களாக ஷம்பு பார்டரில் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்பி குறைந்தபட்ச எம்எஸ்பி வேணும், அதே போல் எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டியோட அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை கொண்டு வரணும், இப்படின்ட்டு இந்த ஏற்கனவே கோல்டு ஸ்டோரேஜ் அது மாதிரியான விஷயங்கள் வந்தது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில கோரிக்கைகளை வச்சு 200 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அந்த பார்டரை தாண்டி மாநில பார்டரை தாண்டி போக விடாமல் காவல்துறை தடுத்து வைத்திருக்கிறது ஹரியானாவினுடைய ஷம்பு பார்டர்லே அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த பக்கம் அக்ரேரியன் செக்டாரும் அவுட்டு. இப்போ இதெல்லாம் போக மீதி இருக்கிறதுல யார் ஓட்டு போடுவா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ இதுக்கு நடுவில் தான் ஜாட் நான் ஜாட் அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே இவங்க வந்து ஒரு பக்கம் அதாவது ஜாட் கம்யூனிட்டி 25% வரைக்கும் கூடுதலான வாக்குகளை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்தாலும் தலித்துகளுடைய இது கன்சிடரபிளாக சுமார் 20% வரைக்கும் இருக்குது. அதனால தான் நம்ம சொன்னோம் 90ல் 17 தொகுதி அங்கே ரிசர்வ்டு தொகுதியாக தலித்துகளுக்கான ரிசர்வ்டு தொகுதியாக இருக்கிறது. இப்போ இந்த பாப்புலேஷன்ஸ்குள்ளே போவதை தாண்டி நான் ஜாட் ஓட்டு வங்கியை ஒரு
கவுண்டர் போலரைசேஷனுக்கு போக முடியுமா அப்படிங்கிற இதையும் பார்த்துக்கிட்டு வராங்க. கடந்த தேர்தல் ஆக்சுவலாக காங்கிரஸ்லேயே கூட ஜாட்டுகளை விட நான் ஜாட் ஓட்டை குறி வச்சு கேண்டிடேட் செலெக்ஷன் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த 2019 சட்டமன்ற தேர்தலில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ பிஷ்னாய் கம்யூனிட்டிக்காக அவங்க அவங்களுடைய பண்டிகை வருது, அதுக்காக நீங்கள் தள்ளி வைக்கணும் என்கிற கோரிக்கையை பாஜக எழுப்பி தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டதையும் கூட நம்ம அந்த வகையில் அந்த கோரிக்கையை நாங்கள் தான் எழுப்பணும்னு அவர்களுடைய வாக்குகளை ஒரு அப்பீஸ்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி செக்ஷன் வைஸாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ஓட் பேங்குக்குள்ளே ஒரு டெமோகிராஃபினா, இதை விட முக்கியமான டெமோகிராஃபி பாஜக யாரை வேட்பாளராக அறிவிக்கப் போவது என்பதை யார் முடிவு செய்வது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு பக்கம் மனோகர்லால் கட்டார் அவர் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டியது போன பிப்ரவரியில் வர பதவி விலக சொல்லிட்டு மத்திய அமைச்சராக கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் கட்டாருடைய ஆதரவாளர்களுக்கு இப்போதைய முதலமைச்சர் நயாப் சிங் சைனி என்ன செய்திருக்கிறார், அவங்களுக்கு அதாவது இவங்க எல்லாரை விட சீனியர்ஸாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஓரம் கட்டக்கூடிய வேலையை மோடி அத்வானிக்கு என்ன செய்தாரோ அதை நயாப் சிங் சைனி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆட்சியை நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டீங்க, ஆனால் எலெக்ஷனில் நின்று அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்சியவே காப்பாற்றி கொடுத்தது கட்டார் தான், நீங்கள் சீனியர்ஸை மதிக்கணும் அப்படின்னுட்டு கட்டாருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இது போக டேர்ன் கோட்ஸாக ஜேஜேபியிலிருந்து துஷ்யந்த் சௌதாலாவினுடைய அந்த கட்சியிலேருந்து அங்கேருந்து வந்த ஆட்களெல்லாம் பிடிச்சி போய் இவங்க சேர்த்துட்டு இருக்கிறாங்க. சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஒரு 3 பேர் வரைக்கும் ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த டர்ன் கோட்ஸ் எல்லாம் திரும்ப எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ இந்த இடம் மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு தலைவலியாகவும் மாறப்போகிறது. வினேஷ் போகத்தை இவங்க உள்ள அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தால் ஒட்டுமொத்தமாக ஹரியானாவுடைய ஈக்குவேஷன் பெரிய அளவுக்கு காங்கிரஸுக்கு எழுச்சி மிக்கதாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக கெஜ்ரிவாலை நோக்கி ராகுல் காந்தி தரப்பிலிருந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து போயிட்டு இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு கணிகிற பட்சத்தில் ஹரியானா ஒரு நெக் டு நெக் காம்படிஷனாக போய் இந்தியா கூட்டணி ஒரு எட்ஜ் எடுக்கும் அப்படின்னு தான் சமீபத்தில் வெளியிடப்பட்ட மூட் ஆஃப் த நேஷன் சர்வே சொல்லியிருக்கு. ஸோ அதனுடைய களம் எப்படி மாறுகிறது, இதுக்குள்ளே எப்படி சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேரில் இவங்க விஷயங்களை இறக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.